அநேகமாக இந்த தலைமுறையினர் முதலாக இப்போதுதான் பாலாற்றில் தண்ணீர் ஓடி பார்க்கின்றனர். இதற்கு முன் எப்போது இப்படி தண்ணீர் ஆற்றில் ஓடியது என்பதை யாராலும் நினைவுபடுத்தி சொல்ல இயலவில்லை. ஆந்திர மாநிலம் குப்பத்தில் ஆரம்பித்து வேலூர் மாவட்டத்தை செழிக்கச் செய்வதற்காக உருவான பாலாறு ரியல் எஸ்டேட்காரர்களின் கோரமான மணல் பசிக்கு ஆளானதுதான் நிஜம். பல ஆண்டுகளாக சுரண்டப்பட்ட பாலாறு இனி சுரண்டினால் கூட மணல் வராது என்ற நிலைக்கு கரடு முரடான கல்லையே தனது ஆழத்தின் எல்லையாக காட்டிக்கொண்டு நின்றது. இந்நிலையில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் நதிநீர் இணைப்பு திட்டத்தால் ஆதி பாலாறும் வேறு பக்கம் திரும்பி விடப்பட்டுள்ளது. இனி பாலாறு என்பது எப்போதுமே பாலைவனம் தானோ என்று அனைவரும் எண்ணிக்கொண்டு இருந்த வேளையில்தான் இப்படி ஒரு இனிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வறண்ட பாலாறு இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு அகண்ட பாலாறாக ஓடுவதை செங்கல்பட்டு மதுராந்தகம் பாலத்தில் நின்றபடி மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக நின்று வேடிக்கை பார்க்கின்றனர். காய்ந்து கிடந்த பாலாற்றின் நிலத்தை தண்ணீரால் மட்டுமல்ல வளமான வண்டல் மண்ணாலும் நிரப்பியிருக்கும் இயற்கை தந்த பாடம் இதுதான். இதை பாடமாக கற்றுக்கொண்டு பாலாற்றில் இனிமேலும் கை வைக்காமல் இருந்தால் இப்போது ஓடும் தண்ணீர் எப்போதுமே ஓடும் என்று நம்பலாம்.